வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் ஃபைனான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், எப்படி இந்த ஃபண்ட்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்டுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் பூல் தேர் மணி டுகெதர் அண்ட் அந்த மொத்த ஃபண்டும் சேர்ந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறவங்களால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் 500, 1000, 5000, 10,000 அப்படின்னு எல்லாம் சேர்த்து போட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பூலை அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இது ஒரு ட்ரஸ்ட். இந்த மொத்த ஃபண்டு ஒரு ட்ரஸ்ட். இதை மேனேஜ் பண்ணுறது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிங்கிற ஒரு கம்பெனிஸ் லைக் SBI, HDFC இந்த மாதிரி நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். இவங்க இந்த ஃபண்டை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய மணியை போட்டு அந்த மொத்த மணியையும் ஒரு ட்ரஸ்ட் ஆக்கி அதை அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மேனேஜ் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது ஏன் பண்ணுறாங்க? எல்லோரும் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட் கிடைக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட் 500 போட்டால் கூட அந்த 500 உங்களால் வெரைட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உங்களால் போட முடியும். ஒரு ஈக்விட்டியில் இருக்கட்டும், ஒரு டெட்டில் இருக்கட்டும், ஒரு கோல்டில் இருக்கட்டும், இல்லை கம்பைன்டு ரெண்டும் கலந்த ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் உங்களால் இண்டிவிஜுவலாக பை பண்ண முடியாது. இதுதான் டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட். அதாவது ஒரே அமௌண்ட்டில் உங்களால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அதுக்கு தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எப்படி ஈக்விட்டியில் ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஈக்குவலண்ட்டான டேர்ம் யூனிட். ஸோ இப்போ நீங்கள் 500 ரூபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அது NAVன்ற கான்செப்ட், அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் யூனிட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை. நெக்ஸ்ட், ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்டு ஃபர்ம்ஸ் லைக் ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நம்மளுடைய ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கும், நம்மக்கிட்ட இல்லாத நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணுறதை அவங்களால பெட்டராக மேக் பண்ண முடியும், ஃபண்டை பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு தான் அவங்க ஃபீஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிறாங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லேட்டர் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸ்மால் டிக்கெட் ஆக்சஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 100 ரூபாயோ 500 ரூபாயோ இருந்தால் கூட நம்மளால் அதில் SIP போட முடியும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். NAV, நீங்கள் இப்போ ஜீரோதாவில் உள்ள காயின் ஆகட்டும், குரோ ஆகட்டும், ஏஞ்சல் ஒன் எந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னாலும் எப்படி ஷேர்ஸ் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1 ஷேர் ஈக்குவல் டு 50 ரூபீஸ், 100 ரூபீஸ், 500 ரூபீஸ்ன்னு இருக்கும். ஆனால் இதே மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஷேருன்னு இல்லாமல் NAV உடைய வேல்யூ அப்படின்னு தான் போட்டிருக்கோம். இந்த NAVனா என்ன? NAVனா நெட் அசெட் வேல்யூ. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அசெட் மைனஸ் லயபிலிட்டி மைனஸ் டோட்டல் யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இப்போது ஒரு ஃபண்டு 100 crores இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் 5 crore யூனிட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஒரு NAV 20 ரூபீஸ் பெர் யூனிட் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய NAV. இப்போது நீங்கள் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடைக்கும். பிகாஸ் NAV இஸ் 20 ரூபீஸ். இப்போது அதே இது 2 years கழிச்சு இந்த இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி NAV 50 ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன் கொடுத்து 50 ஆயிடுச்சுன்னா, அதே இது 10,000 by 50 இஸ் ஈக்குவல் டு 200 யூனிட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஒரு NAV ஹையராக இருக்கிறதுனால அது நல்ல சீப்பாக கம்மியாக இருக்கிறதுனால அது சீப்பான மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கவே கூடாது. ஏன்னா இப்போ ஒரு 10 ரூபீஸ் NAVயை விட 500 ரூபா NAV மோசம்னு சொல்கிறது தப்பு. நம்ம ரிட்டர்ன்ஸ் டிபெண்ட்டாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இப்போ 10லேருந்து 20க்கு போனாலும் 500 NAVலேருந்து 1000க்கு போனாலும் ரெண்டும் ஒரே ரிட்டர்ன் தான் தருது. ஸோ ரிட்டர்ன் ஆஸ்பெக்டில் தான் நம்ம NAVயை மெஷர் பண்ண முடியும். ஸ்டாக்ஸ் மாதிரி 10 ரூபீஸ்னா சின்னது, 500 ரூபீஸ்னா பெருசு அப்படின்னு நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. பிகாஸ் இது எவ்வளோ
ஓல்டான ஃபண்டு அப்படிங்கிறதுனாலையும் இப்போ இது மாறும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா அதோடைய என்ஏவி வந்து கம்மியாக இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 15-20 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னா அது ஆல்ரெடி நிறைய க்ரோத் ரிட்டர்னை கொடுத்துருக்கும். அப்போ 10 rupees இருந்த ஷேர் 100 ஆயிருக்கும், 100 இருந்த ஷேர் 1000 ஆயிருக்கும் 15 இயர்ஸ் கழிச்சு. ஸோ அதோடைய என்ஏவி நேச்சுரலி ஹையராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரோத் வர்சஸ் ஐடிசிடபிள்யூ. இது என்னென்னா நீங்கள் போடுற இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. க்ரோத் ஃபண்டுன்னா என்னென்னா உங்கள் போடுற அமௌண்ட்டை திருப்பி அந்த மியூச்சுவல் ஃபண்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிடும். ஐடிசிடபிள்யூனா கேபிட்டல் வித்ட்ராயல். நீங்கள் போடுற அமௌண்ட்டை உங்களுக்கு பீரியாடிக் பேசிஸில் அந்த கேபிட்டல் வித்ட்ரா பண்ணி உங்களுக்கே திருப்பி கொடுப்பாங்க. ஸோ லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா க்ரோத் மியூச்சுவல் ஃபண்டு தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன இருக்குது? பை ஸ்ட்ரக்சர், பை அசட் கிளாஸ். பை ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ஓப்பன் எண்ட் இருக்குது, க்ளோஸ் எண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, இன்டர்வல் ஃபண்ட்ஸ். இதே அசட் கிளாஸாக நம்ம பிரித்தோன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஹைப்ரிட் அதாவது போத் ஈக்விட்டி அண்ட் டெட்டில் பிளெண்ட் பண்ணி பண்ணுறது, கமாடிட்டி இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ்னால் என்ன? ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ்னால் இந்த ஃபண்டு எப்பயுமே ஓப்பனாக இருக்கும், எப்போ வேணால் யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் ஆப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ ஜீரோதா ஓப்பன் பண்ணுறீங்கனாலும், க்ரோ ஓப்பன் பண்ணுறீங்கனாலும், ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி ஃபண்ட், எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட், இப்படி டிகோடெக் டிஸ்ட்ரெஸ்ட் ஃபண்ட் இப்படிலாம் இருக்குல்ல, இது வந்து யார் வேணால் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு என்ஏவி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த என்ஏவியில் உங்களுக்கு வந்து இந்த ஷேர்ஸ் அதாவது யூனிட்ஸ் அலாட் ஆகும். ஃபண்ட் சைஸ் வந்து க்ரோஸ் ஆர் ஷ்ரிங்க் ஆஸ் பீப்புள் ஜாயின் ஆர் லீவ். ஸோ நிறையா பேர் வந்தாங்கன்னா அதோட ஃபண்டு சைஸ் பெருசாகும். இதே நிறையா பேர் அவங்க ஃபண்டை வித்ட்ரா பண்ணிட்டு போனாங்கன்னா ஃபண்ட் சைஸ் சின்னதாகும். லிக்விடிட்டி ஹையனா அவங்க தேவைக்கு ஏற்ப அதை அவங்க ரிடீம் பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ். எஸ்ஐபிக்கு உகந்தது. க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா இப்போ ஷேர்ஸுக்கு எப்படி ஐபிஓ இருக்குது அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்எஃப்ஓ, நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு தான் ஓப்பனாக இருக்கும். அப்போ வந்து ஃபிக்ஸட் அட் லான்ச், அப்போ நமக்கு தேவையானவங்க இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி லிக்விடிட்டி லோ, ஏன்னா அந்த வாங்கின என்எஃப்ஓவில் அலாட் ஆனவங்க செல் பண்ணாதான் அடுத்த ஆளால் பை பண்ண முடியும். ஸோ இதுதான் ஓப்பன் எண்டடுக்கும் க்ளோஸ் எண்டடுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது அசட் கிளாஸஸ் பேஸ்டில் ஈக்விட்டி ஃபண்ட், டெட் ஃபண்ட், ஹைப்ரிட் ஃபண்ட், கமாடிட்டிஸ். ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா என்ன? இப்போது செபி ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது எதை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா எந்த ஃபண்டு 65% ஆர் மோர் அதை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 70% ஈக்விட்டி பண்ணிவிட்டு 30% வந்து கோல்டு டெட்டுன்னு நம்ம மாறி டைவர்சிஃபை பண்ணாலும் தட் வில் பி கிளாஸிஃபைட் அஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஏன்னா மெஜாரிட்டி 65% ஈக்விட்டியில் இருந்தால் அது ஈக்விட்டி ஃபண்ட். சிமிலர்லி டெட்டுக்கு 65% ஆஃப் த காம்பனண்ட் டெட்டில் இருந்தால் அது வந்து டெட் ஃபண்ட். ஹைப்ரிட் ஃபண்டுன்னா என்னென்னா ஈக்விட்டியையும் டெட்டையும் கலந்து ஒரே ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது. கமாடிட்டி ஃபண்ட், கமாடிட்டியில் வந்து கோல்டு, சில்வர், கமாடிட்டி அண்ட் அதர்ஸில் வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட ஃபண்ட்ஸ், சொல்யூஷன் ஃபண்ட்ஸ், ஃபோக்கஸ்ட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அதர் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ். கமாடிட்டிஸ் பேசிக்கலி கோல்டு ஃபண்ட், சில்வர் ஃபண்ட் இந்த மாதிரி கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்விட்டினா என்ன நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஈக்விட்டிக்கு அடியிலேயே என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. லார்ஜ் கேப்னா என்னென்னா மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேசிஸில் டாப் 100 கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன? ஷேர்ஸ் இன்டு மார்க்கெட் ப்ரைஸ், இதுதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய கம்பெனிஸ், அதோடைய கம்பெனி எவ்வளோ பெருசு அப்படிங்கிற மெஷர் பண்ணுறது தான், கம்பெனி சைஸை மெஷர் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட் கேப். டாப் 100 கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. 100 to 250 கம்பெனிஸ் வந்து மிட் கேப்னு சொல்லுவாங்க. 250க்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ்லாம் ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ளெக்ஸி கேப்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு அவங்க எப்படி வேணால் அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் அவங்க நிறையா நம்ம ஈக்விட்டியில் இன்னும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ மார்க்கெட் பாட்டம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஈக்விட்டி ஃபோக்கஸ்டாக போகலாம். இப்போ மார்க்கெட் விழுக போகுது அப்படின்னு நினச்சாங்கன்னா டெட்டு ஃபோக்கஸ்டாக போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக அவங்களால இருக்க முடியும். அதுதான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். லார்ஜ் அண்ட் மிட்னா
சேம் அஸ் த நேம் சஜஸ்ட் லார்ஜ் கேப்லேயும் மிட் கேப்லேயும் அவங்க கம்பைண்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். இஎல்எஸ்எஸ் இது வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போது அதோடைய ரெலவன்ஸ் கம்மியாயிருச்சு. பிகாஸ் இது ஓல்டு ரெஜிமில் மட்டும்தான் இப்போ நம்மளால் டேக்ஸ் டிடக்ஷன் பண்ண முடியும். 1.5 lakh வரை ஐடிசியில் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு 3 year லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ இஎல்எஸ்எஸ்க்குன்னு ஸ்பெசிஃபைட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓல்டு ரெஜிமில் உங்களால் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உங்களால் அவைல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆர் பேசிவ் ஃபண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஃபண்ட்ஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு இண்டெக்ஸை மிமிக் பண்ணும். நிஃப்டியோ சென்செக்ஸோ இந்த இண்டெக்ஸில் என்னென்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ அதே ஸ்டாக்ஸை மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் இது அப்படியே மார்க்கெட் ஃபண்டை தான் மிமிக் பண்ணுது. இதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் மார்க்கெட்டை பீட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்கை தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ செக்டாரல் அண்ட் தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போது நிறையா பேருக்கு செக்டார்னா என்ன, தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறதுல டிஃப்ரென்ஸ் தெரியாது. செக்டார்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி மட்டும். தீமேட்டிக் வந்து செக்டாரை விட இன்னும் ப்ராடான டிவிஷன். ஸோ இப்போ ஐடி அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டால் அது ஒரு செக்டார். டிஜிட்டல் ஃபைனான்ஸ், அதாவது டிஜிட்டல் ஃபைனான்ஸில் வெரைட்டி ஆஃப் செக்டார்ஸ் வரும். அதில் ஐடி ஒரு ப்ரிடாமினண்ட்டான செக்டார். அப்படி எடுத்துக்கிட்டால் அது திமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி செக்டாரல் ஃபண்ட்ஸ் இருக்கும், திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது, இந்த செக்டார் க்ரோ ஆகுது அப்படின்னு சில ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேல்யூ டிவிடெண்ட், ஃபோக்கஸ் டிவிடெண்ட். இது வந்து ஸ்டைல் ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு ஸ்பெசிஃபிக் அவுட்கம்மை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் தீஸ் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் பேசிஸில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து வெரி லோ ரிஸ்க். பிகாஸ் இது வந்து ஒன்லி இண்டெக்ஸை தான் அப்படியே மிமிக் பண்ணுது. ஃப்ளெக்ஸி அண்ட் மல்டி கேப் இதுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்றாப்பில் நம்மளால் இதை ரீஅலோகேட் மற்றும் ரீபேலன்ஸ் பண்ணிக்க முடியும். மிட் கேப் வந்து ஒரு டீசென்ட்லி ரிஸ்கியான ஃபண்ட். பிகாஸ் அதோடைய வாலடைலிட்டி அதிகமாக இருக்கும். ஸ்மால் கேப் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸ்மால் கேப் தான் இருக்கிறதுலே ஹைலி வாலடைல். அண்ட் ஆல்சோ திமேட்டிக் ஃபண்ட்ஸ் கேன் பி ஆடட் ஹியர். பிகாஸ் ஒரு இண்டஸ்ட்ரி மேலேயே நம்ம பெட் பண்ணுறோம். அந்த இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் வந்து ஹையர் தி பெட்டர். நெக்ஸ்ட் டெட் ஃபண்ட்ஸில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது? ஓவர் நைட் ஃபண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட், பிஎஸ்யூ, டைனமிக் பாண்ட். ஐ திங்க் இந்த நேமில் இருந்தே இது என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. டெட் ஃபண்டோடைய டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட்லேருந்து ஷார்ட் டைம் பீரியட் வரை இருக்குது. லாங் டேர்ம் பாண்ட்ஸும் இருக்கும், லைக் 10 year 30 year பாண்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும் லாங் டேர்மில். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டெட் ஃபண்ட்ஸ் வந்து ஷார்ட் டு மீடியம் டேர்ம் டேட்டடாக தான் இருக்கும். இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் மற்றும் கிரெடிட் ரிஸ்க். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆச்சுன்னா பாண்டோடைய வேல்யூ ஃபால் ஆகும், அதனால என்ஏவியோட வேல்யூ ஃபால் ஆகும். கிரெடிட் ரிஸ்க்னா என்ன? பாரோயர் நம்ம வந்து திருப்பி பே பண்ணாமல் டீஃபால்ட் பண்ணிட்டு போகிறது. இதனால கிரெடிட் ரேட்டிங் டவுன்கிரேட் ஆயிடுச்சுன்னா அதனுடைய வேல்யூ கம்மியாகும். ஆஸ் அ ரிசல்ட் என்ஏவி குறையும். இதுதான் டெட் ஃபண்ட்ஸில் தீஸ் ஆர் த வெரைட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் தட் வி ஹேவ். ஸோ ஈக்விட்டியில் எப்படி இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோமோ, டெட் ஃபண்ட்ஸுக்கு இதெல்லாம் தான் டைப். யூஸ்வலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஎம்சிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் நம்ம ஈக்விட்டியும் டெட்டையும் கலந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னு சொன்னோம். பட் அதுலேயே என்னென்ன இருக்குது? கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட், பேலன்ஸ்டு ஹைப்ரிட், இப்படின்னு வெரைட்டியாக இருக்குது. கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்னா ஈக்விட்டி காம்பனண்ட் அதில் கம்மியாக இருக்கும். அக்ரெசிவ் ஹைப்ரிட்னா ஈக்விட்டி காம்பனண்ட் அதிகமாக இருக்கும். பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்னா அப்போதைக்கு மார்க்கெட்டுக்கோடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டைனமிக்காக அதை மூவ் பண்ணிப்பாங்க, கூட குறைச்சி ஏற்றி. மல்டி அசட் அலோகேஷன்னா ஒரு அசட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெரைட்டி ஆஃப் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணுறது. ஆர்பிட்ராஜ்னா கேஷ் மார்க்கெட்டில் அவங்க பை பண்ணி ஃபியூச்சர் மார்க்கெட்டில் செல் பண்ணுறது, ஆர் வைஸ் வர்ஸா இதில் பெட் பண்ணுறது தான் ஆர்பிட்ராஜ். ஈக்விட்டி சேவிங்ஸ், இதுவும் ஒரு லோ வாலட்டைலான ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஃபண்ட். இது வந்து கலந்து பண்ணுவாங்க ஈக்விட்டி, ஆர்பிட்ராஜ் அண்ட் டெட். ஸோ இது ஒரு மிக்சடு டைப் ஆஃப் ஃபண்ட். ஆக்டிவ் வெர்சஸ் பாசிவ், இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம நல்லா கேட்டிருப்போம். இது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. பிகாஸ் பாசிவ்னா என்ன? பாசிவ்னா இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், இப்போது கோட்டக் நிஃப்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்படியே நிஃப்டி 50 மிமிக் பண்ண போகுது.
அதை அப்படியே நம்ம வந்து அதோடைய என்ன ரிட்டர்ன்ஸ் நிஃப்டி 50 கிடைக்குதோ அதே ரிட்டர்ன்ஸ் நம்ம கிடைக்க போகுது மைனஸ் த காஸ்ட். இதில் வந்து காஸ்ட் வந்து வெரி லோவாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். காஸ்ட்டில் என்னென்ன வெரைட்டி இருக்குது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னா என்னென்னா நம்மளுடைய அசட்ஸ் ஏயுஎம்முக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ இப்போ 500 கோடி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அதில் 1% அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சா 500 crores into 5 crores அவங்களுடைய எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ வருஷம் ஃபுல்லாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாஸ்ட் டே வந்து -5 crore 120 crores சம்பாதிச்சிருக்கேன்ப்பா, -5 crore 115 crore அதில் இந்தா பிரிச்சுக்கோ நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போது இந்த காஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா இந்த 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறோம்ல, இதை வந்து அவங்க டெய்லி டிடக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் அந்த எஃபெக்டே நமக்கு தெரியாத மாதிரி. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 crore இருக்குது, அதில் 1% வந்து 1 lakhன்னு வச்சுக்கோமே. இந்த 1 lakh பை 365 போட்டுப்பாங்க ஆர் பை த நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் போட்டு எவ்ரி டே அதோடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும் என்ஏவியில். ஸோ இன்றைக்கி வந்து ரிட்டர்ன் ஒரு 10% கூடி இருக்குன்னா இந்த 10%ல் மைனஸ் ஒரு 0.003% குறைஞ்சிரும். பிகாஸ் இந்த 1%உடைய பை 365 வேல்யூ இப்படி டெய்லி குறைச்சிட்டே வந்துடுவாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் நமக்கு எவிடெண்ட்டாக தெரியாது. நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஃபார் அ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் இஸ் எக்ஸிட் லோட். எக்ஸிட் லோடுன்னா என்னென்னா நம்ம ஃபண்டை எப்போ ரிடீம் பண்ணுறோம் போதும்ப்பா அப்படின்னு செல் பண்ணுறோமோ அப்போ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் தட் வி ஹேவ் அதை நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸாக கொடுக்கணும். டைரக்ட் வர்சஸ் ரெகுலர், இது நம்ம முக்கியமான கான்செப்ட். நம்ம மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளாக ஓனாக பண்ணால் அது வந்து டைரக்ட். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாக ஆர் ஒரு பேங்க்கோடைய ரெக்கமெண்டேஷன் மூலியமாக ஆர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட கைடன்ஸ் மூலியமாக போனால் அது ரெகுலர் ஃபண்ட். டைரக்ட் ஃபண்டோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சீப்பராக இருக்கும், ரெகுலர் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இது போக இடிஎஃப்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புரோக்கரேஜ் அண்ட் எஸ்டிடி இருக்குது. ஸோ புரோக்கரேஜ் வந்து நம்ம நார்மல் கேபிட்டல் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் அண்ட் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கட்ட வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம பார்க்க வேண்டியது மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் இடிஎஃப். இப்போது மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், நமக்கு எல்லாருக்கும் கிளியர் கரெக்டாக. இடிஎஃப்னா என்ன, இப்போது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பை பண்ணுறோன்னா நம்ம டேரெக்டாக ஏஎம்சிட்டேருந்து பை பண்ணுறோம், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகிட்டேருந்து. நம்ம காசு அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க பதிலுக்கு நமக்கு யூனிட்ஸ் கொடுக்குறாங்க. அதே இடிஎஃப்னா நம்ம டேரெக்டாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்குகிறோம் அதை. ஸோ இட் இஸ் லைக் அ ஷேர் டிமேட் அக்கௌண்ட். பிகாஸ் இது வந்து நமக்கும் ஏஎம்சிக்கும் ஸ்ட்ரெயிட்டான தொடர்பே இதில் கிடையாது. ப்ரைஸிங் இதில் வந்து என்ஏவி வந்து க்ளோசிங் பேசிஸில் தான் கிடைக்கும். ஷேர் மாதிரி செகண்டுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகாது, ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஒரு நாளுடைய க்ளோசிங் தான் எத்தனை பேர் இது பண்ணியிருக்காங்க, ஷேர் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு என்ஏவி க்ளோசிங் பேசிஸில் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நான் காலையில் 11 மணிக்கு ஒரு 50,000க்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போமே, ஆனால் ஈவினிங் 6 PM அப்புறம் தான் என்னுடைய என்ஏவி என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது முந்தின நாள் என்ஏவியை பார்த்துட்டு நான் 11 o'clock வாங்கியிருப்பேன். பட் மார்க்கெட் 3:30க்கு முடிஞ்சதுக்கப்புறம் 6 PMக்கு தான் எனக்கு என்னுடைய என்ஏவி அந்த பேசிஸில் தான் அலோகேட் ஆகும். பட் இடிஎஃப் அப்படி கிடையாது. ஷேர்ஸ் மாதிரி ஆக்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், ஒரு செகண்டுக்கும் மூவ் ஆகும். இதில் மோஸ்ட் ஆஃப் த எஸ்ஐபிஸ் பண்ணுறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் பண்ணுவாங்க. காஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டாக இருக்கும். ஆஸ் ஐ செட் 0.5%, 1% எக்ஸிட் லோட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இடிஎஃப்பில் அது ரொம்ப கம்மி. பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஷேர்ஸ் மாதிரி தான். ஸோ மோர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், புரோக்கரேஜ் அதுதான் உங்களுக்கு இருக்கும். மினிமம் வந்து ஒரு இதுக்காகவே உங்களால் ஒரு 100 to 500 தேவைப்படும். இடிஎஃப் வந்து ஆக்சுவலாக அதை விட கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். பட் இப்போ ரெகுலராக நம்ம எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் பெட்டர். ஒரு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது வாங்கணும், அதுவும் கம்மியான காஸ்ட்டில் இந்த யூனிட் போதும் அப்படின்னா இடிஎஃப் தான் பெட்டர். இடிஎஃப்வுடைய பேசிக் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் தட் ஏஎம்சிக்கு டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணி அது கேபிட்டல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகாது, ஏஎம்சி மூலியமாக ரன் ஆகும். இதுதான் இதோடைய பேசிக் டிஃப்ரென்ஸ். இது புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
காம்பவுண்டிங்கோடைய பியூட்டி பார்க்குறோம். இப்போது ஒரு 10,000 ரூபாயை ஒரு 12% க்ரோ ஆச்சு. 20 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம கையில் 1 கோடி. 20,000 பண்ணால் 2 crores. அதே மாதிரி 30 இயர்ஸ் பண்ணால் 3.5 crores கிடைக்குது நமக்கு 10,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணால். ஸோ இது ஒரு காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் எப்படி டைம் கூட கூட அதோட எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கு தான் ஒரு கான்ஸ்டன்ட் வெல்த், அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இதுக்குள்ளே நம்ம ஃபண்டை போட்டுட்டு அதை அப்படியே மறந்துடுறது. ஒன்லி லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் அதை சொல்லுவாங்க. ஸோ இதோடைய மியூச்சுவல் ஃபண்ட் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் லாங்கராக நம்ம ஹோல்டு பண்ணால் நமக்கு பெட்டர், மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் அப்படின்னு. இப்போது அந்த ரிட்டர்னை எப்படி டேக்ஸ் பண்ணுறாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். நெக்ஸ்ட்டு இப்போது இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ஷார்ட் டேர்ம், அதாவது 1 இயருக்கு கம்மியாக அந்த மியூச்சுவல் ஃபண்டை நம்ம ஹோல்டு பண்ணி விற்றுட்டா 20% ஆஃப் த கெயின் வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. அதுவே லாங் டேர்ம் மோர் தேன் 1 இயர்னா 12.5% வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு 1.25 lakhs மட்டும் எக்ஸாம்ட். ஸோ 10 lakhs இப்போ உங்களோடைய கெயின்னு வச்சுப்போமே, நீங்கள் வந்து 10 lakhக்கு பை பண்ணி 20 lakhக்கு செல் பண்ணிட்டீங்க. ஸோ 10 lakh உங்களுக்கு கெயின். அதில் ஃபஸ்ட்டு 1.25 lakhs மட்டும் எக்ஸாம்டட். ஸோ 8.75 lakhsக்கு தான் 12.5% நீங்கள் டேக்ஸ் பண்ணப்படுவீங்க. அதே இது ஷார்ட் டேர்மாக இருந்தால் இந்த 1.25 lakhs பெனிஃபிட் கிடையாது. டைரெக்டாக 10 lakh இன்டூ 20%, 2 lakh உங்களுக்கு டேக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது டெட் ஃபண்ட்ஸுக்கு அதோடைய ட்ரீட்மெண்ட் வேறு. டெட் ஃபண்ட்ஸுக்கு உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப்லேயே நீங்கள் டேக்ஸ் பண்ணப்படுவீங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன ஸ்லாபில் இருக்கீங்களோ அதுலேயே உங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ப்ராஃபிட் வந்து டேக்ஸ் பண்ணப்படும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்மளாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். எப்படி ஒரு ஃபண்டை, நல்ல ஃபண்டை நம்ம பிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கோல் அண்ட் ஹொரைசானை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எந்த டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கணும், இது எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரிஸ்க், என்ன அளவுக்கு நம்மளால் தாங்க முடியும், ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 20% ரிஸ்க் ஓகேவா, 10%. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டு 40% கீழே போனால் அதை பார்த்துட்டு நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணோன்னா அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். 1% இருக்கா, 0.5% இருக்கா, எது பெட்டர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எந்த ஏஎம்சி நமக்கு தராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டைரக்ட் பிளானா ரெகுலர் பிளானா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைரக்ட் பிளான் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் பிகாஸ் அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சீப்பராக இருக்கும். இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடைய கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டோடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு 6 monthsலையோ 12 monthsலையோ டிசைட் பண்ண முடியாது. ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அது கிரெடிபிளான மியூச்சுவல் ஃபண்டாக, அதை நம்பலாமா, 5 to 10 year ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அவங்க என்ன மாதிரி மேனேஜர் வச்சுருக்காங்க, அவங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன, அவங்க முன்னாடி எந்த கம்பெனியில் இருந்திருக்காங்க, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இவங்க நம்பகத்தன்மையான ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு ரெகுலராக ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த அமௌண்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ இந்த காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த டைம் பீரியடுக்கு அப்படின்னு. டிசிப்ளின் ஆல்வேஸ் பீட்ஸ் பிரில்லியன்ஸ் இன் மார்க்கெட் எஸ்பெஷலி. ஸோ ரெகுலராக நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு ஃபண்டில் போட்டோம்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் த ரிசல்ட் வில் ஆல்வேஸ் பி, மோஸ்ட் ஆஃப் த டைம் த ரிசல்ட் வில் ஆல்வேஸ் பி ஃப்ரூட்ஃபுல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா ஆஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இது உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுடைய ஓன் மியூச்சுவல் ஃபண்டு பிக் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் வாஸ் வாட் ஐ ஹேட் ஃப்ரம் மை சைட். ஸோ this is only the start. நம்ம என்னென்ன அசெட் கிளாஸ், எப்படி எஸ்ஐபி பண்ண போகிறோம், எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டெசிஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ், நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எனி ரெக்கமெண்டேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல் ஆன வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.